வெல்கம் டு இந்த கீழே ஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரிகாலம் பேட்ச் நம்ம போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஆல்ரெடி டே 1 கிளாஸ் நடத்திருக்கோம். அது என்ன நடத்தணும் அப்படின்னா சர்வேயிங் நடத்துறேன். ஓகேவா, பேசிக்ஸ் ஆஃப் சர்வேயிங். சர்வேயிங்னா என்ன, சர்வேயோட பிரின்சிபல் என்ன, அதே மாதிரி பிளேன் சர்வே என்ன, ஜியோடி சர்வே என்ன, டோப்போகிராஃபிக்கல், கெடஸ்ட்ரல், இது மாதிரி டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்த ஒரு டாபிக் என்ன அப்படின்னா சர்வேயிங் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். சர்வேயிங் பார்த்து அடுத்த டாபிக் வந்து செயின் சர்வேயிங் பார்க்க போறோம். ஓகேவா, அடுத்து பார்க்க போகிறது செயின் சர்வேயிங் சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏலையும் வருது, ஜெடியோலையும் வருது. எல்லாரையும் சர்வேயிங் டாபிக் ஃபுல்லாரையும் செயின் சர்வேயிங் கண்டிப்பாக இருக்கு. ஓகேவா, சர்வேயில் கூட வருது. ஓகேவா, ஸோ நம்ம செயின் சர்வேயிங் பார்ப்போம். ஓகேவா, ஸோ பார்க்க டாபிக் என்ன அப்படின்னா செயின் சர்வேயிங். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டே 1 கிளாஸ் போட்டிருக்கோம் சர்வேயிங். அதை பார்த்துட்டு டே 2 கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, பேசிக் நிறையா இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா டே 1 கிளாஸ் நடத்திட்டு டெஸ்ட்டுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு அதில் வரும். ஆல்ரெடி டே 1க்கான கிளாஸ் முடிஞ்சுட்டு டெஸ்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம டே 2. ஓகேவா, அது டே 2 கிளாஸு. இந்த கிளாஸை கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டாக போட்டலாம். ஓகேவா, ஃப்ரீ டெஸ்ட் தான், நீங்கள் ட்ரை பண்ணி அட்டன் பண்ணி எழுதி பாருங்கள். ஓகேவா, ஸோ உங்களுக்கு மார்க் ஸ்கோர் அதிலே வந்துடும். எத்தனை கரெக்டாக போட்டுறீங்க தப்புன்னு சொல்லி உங்களுக்கு அதிலே வந்துடும். ஓகேவா, ஸோ ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், கூகுள் ஃபார்ம்லேயே. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க செயின் சர்வேயிங் போயிடும். செயின் சர்வே என்ன சார் அப்படின்னா செயின் சர்வே எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெஷரிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா, மெஷரிங் த டிஸ்டன்ஸ். செயின் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா மெஷரிங் த டிஸ்டன்ஸ். அதனால் மெஷரிங்னா அது லென்த் அளக்க நம்ம யூஸ் பண்ணுறோம். பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட் இடைப்பட்ட லென்த் அளக்க தான் நம்ம செயின் சர்வேயிங் மெயினாக பண்ணுறோம். ஓகேவா, செயின் சர்வேயிங் பண்ணுறோம் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸோ செயின் எப்படி சார் இருக்கும்? செயின் நம்மளுக்கு தெரியும், எத்தனை டயமீட்டர் இருக்கும்? 4 mm டயா. 4 mm டயா மைல்டு ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 4 mm டயால மைல்டு ஸ்டீலில் செயின் இருக்கும். செயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, 4 mm டயா மைல்டு ஸ்டீல் தான் நமக்கு செயின் நம்ம சொல்கிறோம். ஸோ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா செயினோட ஹேண்டில் என்ன ஹேண்டில் அப்படின்னா பிராஸ் ஹேண்டில். தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஹேண்டில்னா பிராஸ் ஹேண்டில். ஹேண்டில் என்ன பண்ணுங்க, ஹேண்டில் வந்து பிராஸ்ல இருக்கும், ஹேண்டில் இப்போ இருக்கும் பிராஸ்ல இருக்கும். ஓகேவா, ஸோ படத்தை பார்த்தீங்கன்னா சும்மா வரைஞ்சி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வாங்க, பார்த்தீங்கன்னா இப்படி ஹேண்டில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செயின் இருக்கும், அப்படியே இருக்கும். ஓகேவா, இது சும்மா வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ செயின்னா இதில் என்ன இருக்குன்னா இதுதான் வந்து பிராஸ் ஹேண்டில். பிராஸ் ஹேண்டில் இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா இதுதான் லிங்க். என்னது லிங்க்ஸ், இது பேர் என்னது லிங்க்ஸ். ஓகேவா, இது பேர் என்ன இருக்கும் செயின் இருக்கும். ஸோ செயின் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக பிரிக்கலாம். எப்படி தான் பிரிக்கலாம் அப்படின்னா மெட்ரிக் செயின், நான் மெட்ரிக் செயின். ஓகேவா, ஸோ புரியுங்க நினைக்கிறேன். ஸோ செயினை பொறுத்த 2 விதமாக பிரிக்கலாம். நார்மலாக பிரிக்க டைப் பார்த்தீங்கன்னா செயின் 2 விதமாக பிரிக்கும். ஒன்று வந்து மெட்ரிக் செயின், மெட்ரிக் செயின். தென் அனதர் ஒன்று வந்து நான் மெட்ரிக் செயின். நடத்தல மட்டும் படிங்க, அதுவே போதும். ஓகேவா, செயினை பொறுத்த வரைக்கும் நடத்தல படிச்சவே உங்களை அடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ சர்வேயில் அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 20 கொஸ்டின் வரும். நடத்தல படிச்சா நீங்கள் என்ன பண்ணலாம், 15 16 கொஸ்டின் கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ செயினை பொறுத்த வரைக்கும் மெட்ரிக் செயின், நான் மெட்ரிக் செயின் இருக்கு. ஸோ மெட்ரிக் செயின் தான். ஓகேவா, ஸோ 2 விதமாக மெட்ரிக் செயின் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் செயின் இருக்குது. நார்மலாக 20 மீட்டர் செயின் நார்மலாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 30 மீட்டர் செயின் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெட்ரிக் செயினை பொறுத்த வரைக்கும் 20 மீட்டர் செயின் இருக்குது, 30 மீட்டர் செயின் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி சார், அப்போ நான் மெட்ரிக் செயின் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயர் செயின், சர்வேயர் ஆர் கண்டர், சர்வேயர் ஆர் கண்டர் செயின் சொல்லுவோம். இது இல்லாமல் இன்ஜினியர் செயின் இருக்கு, இன்ஜினியர் செயின், ரெவென்யூ செயின். இந்த மாதிரி மெட்ரிக் செயின் இருக்கு, நான் மெட்ரிக் செயின் தான் படிக்கிறோம். மெட்ரிக் செயின் 20 மீட்டர் செயின் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி 30 மீட்டர் செயின் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சர்வே செயின் இருக்கா, கண்டர் செயின், ரெவென்யூ செயின், இன்ஜினியர் செயின் சொல்லி இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேவா,
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிக் செயின். மெட்ரிக் செயின் பொறுத்த வரைக்கும் என்ன சார்? மெட்ரிக் செயினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சொன்ன 20 மீட்டர் இருக்கு, 30 மீட்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ 20 மீட்டர் செயின் எடுத்தீங்க அப்படின்னா பென் எக்ஸாம்பிளுக்கு 20 மீட்டர் செயின் வச்சுக்கோங்க. சும்மா நாமளா இதோ சும்மா அரைஞ்சிருக்கேன். 20 மீட்டர் செயின் வச்சுக்கோங்க. இது வந்து பிராஸ் ஹேண்டில், சொன்ன மாதிரி பிராஸ் ஹேண்டில். இது 4 mm டயர்ரா செயின். இப்போ 20 மீட்டர் செயின் இதுதான். இதுதான் வந்து ஒரு லிங்க். இங்கே நம்ம ஒரு லிங்க்னு சொல்கிறோம். ஓகேவா? இதான் நம்ம ஒரு லிங்க்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர் செயினில் ஹவு மெனி லிங்க்ஸ், எத்தனை லிங்க் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 20 மீட்டர் செயின் வந்து 100 லிங்க்ஸ். சரி சார். இப்போ அடுத்து என்னன்னா அப்போ 30 மீட்டர் எத்தனை லிங்க் இருக்கும்? 30 மீட்டர் செயினில் எத்தனை லிங்க் இருக்கும்? எக்ஸாமில் கேட்பாங்க. 30 மீட்டர் செயின் ஹவு மெனி லிங்க்ஸ் அப்படின்னு கேட்டால் 150 லிங்க்ஸ். ஓகேவா? ஸோ 20 மீட்டருக்கு 100, 30 மீட்டருக்கு 150. அப்போ என்ன அப்படின்னா ஒரு மீட்டர் செயினுக்கு, ஓகேவா, அது தெரிஞ்சுக்கோங்க, 1 மீட்டர் செயினுக்கு 5 லிங்க். தட் மீன்ஸ் அது இது ஒரு லிங்கா, இது 1ஆ, இது 2ஆ, 3, 4, 5. இந்த 5மே சேர்ந்தது தான் உங்களுக்கு என்னன்னா 1 மீட்டர். 2மே சேர்றதான் வந்து இங்கேருந்து எடுத்தீங்கன்னா இதுதான் வந்து 5 லிங்க் சேர்றதான் 1 மீட்டர். புரியுதா? இந்த 5 லிங்க், இந்த 5 லிங்க் சேர்ந்தது தான், 5 லிங்க் சேர்ந்தது தான் 1 மீட்டர். 5 லிங்க் சேர்ந்தா 1 மீட்டர், 10 லிங்க் சேர்ந்தா 2 மீட்டர். ஓகேவா? அது மாதிரி 100 லிங்க் சேர்ந்தா தான் 20 மீட்டர். 150 லிங்க் சேர்ந்தா 30 மீட்டர் செயின். ஓகேவா? 5 லிங்க் சேர்ந்தா நம்ம 1 மீட்டர் நம்ம சொல்றோம். புரியுதா? ஸோ 5 லிங்க் சேர்ந்தா அது 1 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா மெட்ரிக் செயின்ல என்ன சார் இருக்கு அப்படின்னா ரிங்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? ரிங்ஸ். ரிங்ஸ்னா மோதிரமா நினைக்காதீங்க. ரிங்ஸ்னா வளையம். வளையம் எங்க சார் இருக்கும் அப்படின்னா ரிங்ஸ் கரெக்டாக 1 மீட்டர் இங்கே ஒரு வளையம் இருக்கும். ஓகேவா? இந்த வளையத்துக்கு என்ன அர்த்தம்னா இது 1 மீட்டர்னு அர்த்தம். அடுத்த வளையம் எங்கே இருக்குன்னா 2 மீட்டர்ல இருக்கும். ஓகேவா? இது மாதிரி ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 மீட்டர்ல இருக்கும். அதுதான் முக்கியம். எவ்ரி 1 மீட்டர், 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர், 5 மீட்டர், எவ்ரி 1 மீட்டருக்கு என்ன இருக்கும்? ஒரு ரிங்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரிங்ஸ் ரவுண்ட் ரவுண்ட் எவ்ரி 1 மீட்டர். நம்ம அளக்கிறப்ப உட்காந்து போயிட்டு மேலே எத்தனை செயின் என்ன முடியாது. அதுக்காக வந்து ரிங் இருக்கு அப்படின்னா அது 1 மீட்டர்னு அர்த்தம். சரி, ஓகே சார். வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா டாலிஸ். முக்கியமானது டாலிஸ். டாலிஸ்னா எங்க சார் இருக்கும் அப்படின்னா எவ்ரி 5 மீட்டருக்கு ஒன்று இருக்கும். ஓகேவா? எத்தனை? எவ்ரி 5 மீட்டருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேதான் ஆரம்பிச்சா 5 மீட்டர் தள்ளி, ஓகேவா, 5ஆவது மீட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டேலி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டேலி இருக்கும். இப்படின்னா 5 மீட்டர்னு இருக்கும். ஸோ அடுத்து 10ஆவது மீட்டர் என்ன இருக்கும் அப்படின்னா அதே டேலி தான், ஆனால் ஒரு வெட்டு மட்டும் இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, ஒரே ஒரு கட்டாக இருக்கும். இதே 15ஆவது மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், பட் ஆனால் 2 கட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? புரியுதா? 5 மீட்டர்னா இது இப்படி இருக்கும், 10 மீட்டர் 2 கட்டு, 15 மீட்டர் மாதிரி இருக்கும். எவ்ரி 5 மீட்டர்ஸ்க்கு டேலி இருக்கும். ஓகேவா? ஸோ செயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸில் பண்ணியிருக்காங்க. பிராஸோட ஹேண்டில் 20 மீட்டர் செயின், 30 மீட்டர் செயின் இருக்கு. மெட்ரிக் செயின் தான். 100 லிங்க்கு, இது 150 லிங்க்கு. ரிங்கை பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 மீட்டர் இருக்கும். டேலிஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 மீட்டருக்கு உங்களுக்கு டேலிஸ் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ஸோ ரிங் பொறுத்த வரைக்கும் எவ்ரி 1 மீட்டர் இருக்கும். டேலிஸ் எவ்ரி 5 மீட்டருக்கு இருக்கும். சரி சார். இப்போ 20 மீட்டருக்கு 100 லிங்க் இருக்கு. இப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்க கொஸ்டின் வரலாம். இந்த கொஸ்டின்ல ஒரு லிங்க்குடைய சைஸ் என்ன, டேஷ் மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 5 லிங்க் சேர்ந்து தான் 1 மீட்டரா? 5 லிங்க் ஈக்குவல் டு 1 மீட்டர். 5 லிங்க் தான் 1. அப்போ ஒரு லிங்க் எத்தனை மீட்டர் அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம்? 5 டிவைட் பண்ணோம். அது எவ்வளோ வரும்னா 0.2 மீட்டர். ஓகேவா?
0.2 மீட்டர் ஓகேவா, 0.2 அல்லது 20 சென்டிமீட்டர் ஓகேவா. 0.2 மீட்டர்னா 20 சென்டிமீட்டர் தான் ஒரு லிங்க்குடைய சைஸு. ஸோ இதான் வந்து மெட்ரிக் செயினை பொறுத்த வரைக்கும், புரியுதா? ஸோ செயின் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் கேட்பாங்க, ரிங் கேட்கலாம், டேலி கேட்கலாம், என்ன ஹேண்டில்னா பிராஸ் ஹேண்டில். சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாம் சார், இதில் வாய்ப்பு இருக்குது. இந்தளவு ஜாயிண்ட் கொடுத்துருமா, இங்கே இந்தளவு ஜாயிண்ட் இருக்கும், அது பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அது பேர் வந்து ஸ்வெல் ஜாயிண்ட், ஸ்வெல் ஜாயின்ட்னு சொல்லுவாங்க. அது சுற்றிக்கிட்டே இருக்கும், ஸ்வெல் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த ஜாயிண்ட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இதுதான் செயினை பொறுத்த வரைக்கும். இப்போ செயினில் மெட்ரிக் செயின் வரைக்கும் 20 மீட்டர், 30 மீட்டர், ரிங்ஸு, டேலிஸு, ஹேண்டிலு, ஒரு லிங்கோட சைஸ், இவ்வளோதான் இல்லை கேட்க முடியும் கேள்வி ஓகேவா. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், நான் மெட்ரிக் செயின் போயிடும். நான் மெட்ரிக் செயின். சரி, அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சர்வேயர் செயின் ஓகேவா. சர்வேயர் ஆர் கண்டர், கண்டர் செயின். சரி சார், சர்வேயர் கண்டர் செயினுங்கிறீங்க, இது எப்படி சார் இருக்கும்? இதை பார்த்தீங்க அப்படின்னா இது லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 66 ஃபீட் ஓகேவா. 66 ஃபீட்டு. எத்தனை லிங்க் அப்படின்னா 100 லிங்க்கு. ஸோ 20 மீட்டர் இருந்துச்சுல, அது 20 மீட்டரு. இது பார்த்தீங்கன்னா 66 ஃபீட் லென்த்து, 100 லிங்க் இருக்கும் ஓகேவா. அப்போ ஒரு லிங்கோட சைஸ் என்ன சார், எக்ஸாம் கேட்கலாம். வாட் இஸ் த ஒரு லிங்கோடைய சைஸ்? 0.66. ஒன்றில் டிவைட் பை நம்ம பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். 0.66 தான் இதில் உங்களுக்கு ஆன்சர் வரும் ஓகேவா. இதுதான் ஒரு லிங்கோடைய சைஸ் உங்களுக்கு ஓகே. ஒரு லிங்கோட சைஸ் 0.66 ஓகேவா. ஒரு லிங்கோட 0.66 ஃபீட் நம்ம எடுத்துக்கலாம். சரி ஓகே, இதில் வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேன். கண்டர் செயினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கண்டர் செயினில் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க 10 கண்டர் செயின் அளவு என்ன, 10 கண்டர் செயினை நம்ம என்ன அளவில் சொல்லலாம்? 10 கண்டர் செயின் ஈக்குவல் டு 1 ஃபர்லாங். ஃபர்லாங்கிறது அளவு தான் ஓகேவா. 10 கண்டர் செயினை 1 ஃபர்லாங் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி 80 கண்டர் செயின் 1 மைல். 80 கண்டர்னா 1 மைல் நம்ம சொல்லலாம். டென் ஸ்கொயர் செயின் 1 ஏக்கர் ஓகேவா. இந்த எக்ஸாம்பிள் கேட்கலாம் ஓகேவா. 10 கண்டர் செயினா 1 ஃபர்லாங்னோ, 80 கண்டர் செயின்னா 1 மைலு, 10 ஸ்கொயர் செயினா 1 ஏக்கர்னு நம்ம சொல்ல முடியும் ஓகேவா. இதெல்லாம் கண்டர் செயினில் வர கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், நான் மெட்ரிக்கில் இன்ஜினியர் செயின். என்ன செயின் இருக்கு, இன்ஜினியர் செயின். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 100 ஃபீட்டு தான். இன்ஜினியர் ஃபீட் லென்த் எவ்வளவு, 100 ஃபீட்டு, 100 லிங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கோட சைஸ் எவ்வளோ, இதில் இன்ஜினியர் செயினுங்கிறது ஒரு லிங்க் வந்து 1 ஃபீட், புரியுதா. ஸோ 100 ஃபீட்டு 100 லிங்க்கு. அப்போ லிங்கோட சைஸ் என்னது 1 ஃபீட்டு. அதுதான் இன்ஜினியர் செயினை பொறுத்த வரைக்கும் ஓகேவா. இன்ஜினியர் செயின் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து 33வது என்ன, ரெவென்யூ செயின். ரெவென்யூ செயின் எல்லாமே நான் மெட்ரிக் செயின் தான். ரெவென்யூ செயினில் எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னா, இது வந்து 33 ஃபீட்டு. எத்தனை ஃபீட்டு, 33 ஃபீட்டு. எத்தனை லிங்க் அப்படின்னா 16 லிங்க்கு தான் இருக்கும் ஓகேவா. 33 ஃபீட்டு 16 லிங்க்கு. அப்போ ஒரு லிங்கோட சைஸ் என்ன சார் அப்படின்னா 36 டிவைட் பை 16 நம்ம பண்ணணும் ஓகேவா. ஒரு லிங்க் என்ன சார் வரும் அப்படின்னா, நம்ம இதால் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணால் 1/16 ஓகேவா. இதுதான் அதோடைய ஆன்சர். எக்ஸாமில் கேட்பாங்க. என்ன பண்ணால் ஒன்றும் இல்லை, டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 33 டிவைட் பை 16 பண்ணி ஏன் பண்ணால் உங்களுக்கு 2 1/16 ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா. இதான் ஒரு லிங்கோட சைஸ். எப்படின்னா 33 26 சாரி 16
அப்போ என்ன வரும் 2 டைம்ஸ் பண்ணால் 32 மீதி 1 அவ்வளோதான். இதுதான் போடுறோம் 2 1/16 ஓகேவா. இப்போ லிங்க்னது 2 1/16 ஃபீட். ரெவென்யூ செயினில் கேட்பாங்க ஓகேவா. சைஸ் எவ்வளவு, லிங்க் எவ்வளோன்னு கேட்பாங்க. சரி சார், ரெவென்யூ செயின் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்டு இன் கேடஸ்ட்ரல் சர்வே. கேடஸ்ட்ரல் சர்வே என்ன சார், ஏரியா பிரிக்கிறது ஓகேவா. பவுண்டரி எல்லைகளை பிரிப்பது தான் கேடஸ்ட்ரல் சர்வே. அங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெவென்யூ செயினை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செயின்லேயே டேப் வரும் ஓகேவா. டேப் நமக்கு தெரியும், இதுவே மாதிரி டிஸ்டன்ஸ் நம்ம அக்யூரேட்டாக இருக்கிறது தான். ஸோ டேப் என்ன டைப் சார் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லினன் டேப், லினன் ஆர் க்ளோத். சரி சார், ரெண்டாவது என்ன சார் இருக்கு, கிளாஸ் ஃபைபர் டேப். ஓகே, மூணாவது மெட்டாலிக் டேப். நாலாவது ஸ்டீல் டேப். தென் அஞ்சாவது இன்வெர்ட் டேப் ஓகேவா. ஸோ க்ளோத் டேப் இருக்குது, கிளாஸ் ஃபைபர் டேப் இருக்குது, மெட்டாலிக் இருக்குது, ஸ்டீல் டேப் இருக்குது, இன்வெர்ட் டேப் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா மெஷர் த டிஸ்டன்ஸ் தான் ஓகேவா. மெஷர் டிஸ்டன்ஸ் அக்யூரேட்டாக இருக்கிற யூஸ் பண்ணுறது தான் டேப் ஓகேவா. ஸோ ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு லினன் அண்ட் க்ளோத். லினன் ஆர் க்ளோத் டேப் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோத் டேப்பா அந்த அளவுக்கு வந்து அக்யூரசி இருக்காது. ஏன்னா இழுத்தா அப்படின்னா க்ளோத்தா வேல்யூ மாறும் ஓகேவா. இதை எங்கே யூஸ் பண்ணலாம்னா அன்இம்பார்ட்டன்ட் இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். முக்கியம் இல்லாத இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அன்இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணாது, அன்இம்பார்ட்டன்ட் முக்கியமான இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம புல் பண்ணி இழுத்தோம்னு வச்சுக்கலாம், புல் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஃபுல்லாக வந்து இதாயிரும், ஸ்ட்ரெச் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா பல இடத்துக்கு வராது, அதனால இருக்க ட்ராபேக். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்ரு, 20 மீட்ரு, 25 மீட்டருன்னு சொல்லி பல அளவில் இருக்குது ஓகேவா. இதுதான் டேப்பு முக்கியமான இடத்துக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து பண்ண கிளாஸ் ஃபைபர் டேப். கிளாஸ் ஃபைபர் டேப் இதுதானே சார். என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் ஃபைபரையும் பிவிசியும் வச்சு பண்ணுறாங்க. கிளாஸ் ஃபைபர் ப்ளஸ் பிவிசி பாலிமர் ரெண்டு சேர்த்து தான் வந்து பிவிசி வச்சு நம்ம இதை கிளாஸ் ஃபைபர் டேப்பை மேக் பண்ணுறாங்க. இது எப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒர்க் பண்ண டியூரபிளாகவும் இருக்கும். ஸ்ட்ராங் அண்டு டியூரபிள், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஒர்க் பண்ண ஈஸியாகவும் இருக்கும் இந்த டேப். நெக்ஸ்ட் மூணாவது மெட்டாலிக் டேப். இந்த டேப் என்னது, மெட்டாலிக் டேப் ஓகேவா. என்னன்னா வெரி ஃபைன் பிராஸ்ல பண்ணுவாங்க ஓகேவா. இல்லாட்டி காப்பர் டீன் கலந்து என்ன பண்ணுறாங்க, மெட்டாலிக் டேப்பை பண்ணுறாங்க ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா 2 மீட்ரு, 5 மீட்ரு, 10 மீட்டர்னு சொல்லி நிறைய சைஸில் இருக்குது மெட்டாலிக் டேப். இது நார்மல் தான். தென் நாலாவது ஸ்டீல் டேப். ஸோ மெட்டல் டேப் வேற, ஸ்டீல் டேப் வேற ஓகேவா. இது என்ன பண்ணுறாங்க, ஸ்டீலில் வச்சு பண்ணுறாங்க. இதோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் டேப்போட வித்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6 mm to 10 mm ஓகேவா. சைஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர், 2 மீட்டர், 5 மீட்டர், நிறைய மீட்டர் அடிக்குது ஓகேவா. இப்போ டேப்பில் முக்கியமான சொன்னால் இந்த டேப் தான் முக்கியம் ஓகேவா. இந்த டேப் தான் எக்ஸாமில் இருக்கிற டேப் வந்து இதை தான் கேட்பாங்க ஓகேவா. முக்கியமான டேப்பு இதுதான். இது நல்லா படிச்சுவாங்க. என்னென்னா இன்வெர்ட் டேப். இதுதான் ரொம்ப முக்கியமான டேப்பு. ஏன்னா இருக்க டேப்லே அக்யூரசியான டேப்பு இதுதான் ஓகேவா. அக்யூரசியான டேப்பு, எக்ஸ்பான்ஷன் கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர்னால எக்ஸ்பான்ஷன்லாம் கம்மியாக இருக்க ஃபுல்லாக இன்வெர்ட் டேப்பு தான். இதை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்கன்னா இது என்ன சார் கலந்துருக்கும் அப்படின்னா ஸ்டீல் கலந்துருக்கும் ஓகேவா.
ஸ்டீல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டீல் வந்து 64%, நிக்கல் மீதி எவ்வளோ இருக்கு 36ஆ? எக்ஸாம் வைக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்வெர்ட் டேப்ல ஸ்டீல் அண்ட் நிக்கல் தான் கலந்துருக்கும். ஸ்டீல் 64, நிக்கல் 36 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை மக்கப் பண்ணிக்கோங்க. இன்வெர்ட் டேப்ல கேட்குற முதல் கேள்வி தான் இருக்கும், ஸ்டீல் அண்ட் நிக்கல் எவ்வளோ இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, அப்படியே கேட்டாலும் எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஸோ 64, 36. ஓகேவா? அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி எக்ஸாமில் கேட்பாங்க. அதாவது வெப்பநிலையினால எக்ஸ்பான்ஷன் ஆகும்ல, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இஸ் லோ. ஓகேவா? ஏன்னா டெம்பரேச்சர்னால எக்ஸ்பேண்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், வெரி லோன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ எக்ஸ்பேண்டே ஆகாது, அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் எக்ஸ்பேண்டே ஆகாது. ஸோ ரொம்ப இது வந்து அக்யூரேட்டான டைப். ஓகேவா? இது அக்யூரேட்டாக ப்ரீசியஸ் ரீடிங்லாம் யூஸ் பண்ணலாம். அக்யூரேட்டாக ப்ரீசியஸ் ரீடிங்லாம் எடுக்கலாம், நம்ம அதை யூஸ் பண்ணலாம். எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்ட் ஹில்லி டெரெயின் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ்பென்ஸ் ரொம்ப 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 அக்யூரேட்டான வேலைக்கு அப்படின்னா இன்வெர்ட் டேப் மட்டும் தான். இந்த டேப் மட்டும் நல்லா படித்தவங்க போதும். ஓகேவா? இந்த டேப் படித்தாவே நீங்கள் போதும். ஓகே, அடுத்து செயினிங் பண்ண போகிறோம். செயினிங் பண்ண போகிறோம்னா சும்மா செயின் பண்ண முடியாது. அதுக்கு ரேஞ்சிங் ரேட் தேவை, ஏரோஸ் தேவை, பெக்ஸ் தேவை. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேவைப்படும். ஏன்னா அளக்கிறதுக்கு அதை வச்சு நம்ம அடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் பண்ணால் செயினிங் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுது. என்ன சார் தேவைப்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரேஞ்சிங் ராட். ரேஞ்சிங் ராட் நீங்கள் பார்த்துருப்பீங்க லேபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குச்சி மாதிரி இருக்கும். ஓகேவா? கீழே என்ன இருக்கும், ஷூ மாதிரி இருக்கும். அடிச்சு இறக்குறதுக்காக இங்கே என்ன பண்ணுவாங்க, ஷூ மாதிரி கீழே என்ன பண்ணுவாங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கீழே என்ன இருக்கும், ஷூ மாதிரி இருக்கும். ஏன்னா அது வேணால் உள்ளே அடிச்சு இறக்குறதுக்கா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சிங் ராடு இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். என்ன கலர்ஸ் இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ரெட் இருக்குது அப்படின்னா பிளாக் இருக்கும். இங்கே ரெட் இருக்கும். ஓகேவா? இங்கே ரெட் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒயிட்டு. இந்த மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் என்ன இருக்கும், கலந்துருக்கும். ஓகே, ரெண்டு கலர் தான் இருக்கும். நம்ம ரெட் அண்ட் ஒயிட்டு இல்லை பிளாக் அண்ட் ஒயிட். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் தான் இருக்கும். ரேஞ்சிங் பொறுத்த வரைக்கும் ரெட் அண்ட் ஒயிட் இருக்கும். ஓகேவா? இல்லைனா பிளாக் அண்ட் கூட இருக்குது. சில இடத்துல பிளாக் அண்ட் கூட நம்ம யூஸ் பண்ணுறாங்க. பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? ரெட் அண்ட் ஒயிட் தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். சரி சார், இந்த கலரோட சைஸ் என்ன சார்? கலரோட சைஸ் என்ன அப்படின்னா 200 mm. சைஸ் எவ்வளவு? 200 mm. ஓகேவா? 200 mm தான். அதாவது ஒரு கலர் சைஸ் எவ்வளவு, 200 mm கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே சார். தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஹைட் என்ன அப்படின்னா 2 மீட்டர் ஆர் 3 மீட்டர். ரீஜன் ஹைட் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் வேரி ஆகலாம். ஓகேவா? ஓகே, இதோட டயா எவ்வளோ சார் இருக்கும்? டயானா ரவுண்டு பாரில் டயா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 mm. டயா எவ்வளவு? டயா வந்து 25 mm. சரி, ஓகே. இதில் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளாக் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இதில் ஒரு ஃப்ளாகை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ளாக் எப்போ சார் வந்து ஃப்ளாகு, இந்த ஃப்ளாகை எப்போ சார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து மோர் தென் 200. ஓகேவா? டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 மீட்டர் போனால் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, மோர் தென் 200 மீட்டர் போனால் ஃப்ளாக் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளாகை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் கேட்பாங்க எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஃப்ளாக் வைப்பாங்க மோர் தென் 200 மீட்டர் போனால். ஓகேவா? மோர் தென் 200 மீட்டர் போனால் இங்கே ஃப்ளாகை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் ஃப்ளாக் வைக்கிறாங்க அப்படின்னா விசிபிளாக கிடைக்காது. ஓகேவா? ரேஞ்ச் பிடிச்சிருப்போம், பட் டிஸ்டன்ஸ் போக போக என்னன்னா பார்க்குறப்ப விசிபிள் தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோர் தென் 200 மீட்டர் மேலே போயிடுச்சு அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஃப்ளாக் கட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் ரேஞ்சிங் ராடில் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் ரேஞ்சிங் ராட் பற்றி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் செட் ராட்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது?
ஆஃப்செட் ராட். இதுவும் சேம் இதே மாதிரி தான், ரேஞ்சில் மாதிரி தான் என்ன இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன சார் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட்டிங் இருக்கும், அவ்வளோதான். நல்ல லைட்டாக என்ன இருக்கும், கேப் வந்துருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து ஆஃப்செட் ராட். இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்செட் லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மற்றபடி அதே ப்ரொசீஜர் தான், அதே சைஸ் தான். ஓகேவா, அதுக்கடுத்து ஏரோஸ். ஏரோஸ் என்ன பண்ணாலும் தெரியுங்களா, இந்த மாதிரி இருக்கும், இது ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4 mm டயா, லென்த்து பார்த்தீங்கன்னா 400 mm லென்த். ரொம்ப சின்னது தான். ஓகேவா, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், உள்ளே வச்சு இறக்குற மாதிரி இருக்கும். ஓகே, 4 mm டயா, 200 மீட்டர் லென்த்து தான் டயா வந்து 4. இந்த டயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னது தான் அது. ஓகேவா, இந்த டயா பார்த்தீங்கன்னா 50 mm. இந்த 4 mm இதோட டயா. 4 mm டயாங்கிறது ரவுண்டு, 50 mm உள்ளே இருக்கிற டயா. ஓகேவா, சரி சார். ஏர் எங்கே சார் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு செயின் லைன் முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ ஒரு செயின்னா இப்போ 20 மீட்டர் முடிஞ்சதுக்கு இன்னும் செயின் போடுற பண்ணா செயின் லைன் எங்கே முடியுதோ அங்கே ஏரோஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாமில் கேட்பாங்க. ப்ரொவைடட் எங்கே ப்ரொவைட் பண்ணணும், எண்ட் ஆஃப் த செயின் லைன். ப்ரொவைடட் எண்ட் ஆஃப் ஒன் செயின் லைன். அதாவது ஒரு செயின் லைன் முடியுது, அப்புறம் ஒரு செயின் முடிஞ்சு அடுத்த செயின் போடுற போகிறோம் அப்படின்னா அதோட எண்டில் நம்ம என்ன பண்ணணும், ஏரோஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ரொவைடட் எண்ட் ஆஃப் தி செயின் லைன். ஓகேவா, எண்ட் ஆஃப் செயின் லைன் நம்ம என்ன பண்ணணும், ஏரோஸை ஃபிக்ஸ் பண்ணணும். தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு, பெக் சைனஸ் வரணும். அப்படியே குட்டியாக இருக்கும். ஓகேவா, மேலே இது அடிக்கிற மாதிரி இருக்கும், சேம் தான். ஓகேவா, சின்னதாக அடிக்கிற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ சார் அப்படின்னா 150 mm, சின்னது தான். ஓகேவா, மேலே பார்த்தீங்க அப்படின்னா 25 mm ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஓகே, சும்மா சர்வேனில் பாயிண்ட் அடிக்கிறது நம்ம அடிச்சு வைப்போம். அடுத்து என்ன, கிராஸ் ஸ்டாஃப் இருக்கு. கிராஸ் ஸ்டாஃப் யூஸ் பண்ணால் 90 டிகிரி பார்க்கறதுக்கா. ஓகேவா, ரைட் ஆங்கிள் பார்க்கறதுக்கா. ரைட் ஆங்கிள் என்னது, 90 டிகிரி பார்க்கறதுக்கா என்ன பண்ணுவோம், கிராஸ் ஸ்டாஃப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும், இப்படி வெட்டியிருப்பாங்க. ஓகேவா, இந்த அளவு கட்டிங் இருக்கும், இந்த அளவு வெட்டியிருப்பாங்க. ஓகேவா, இந்த அளவு என்ன இருக்கும், அப்படியே வெட்டியிருப்பாங்க, அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும் 90 டிகிரி. ஓகேவா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதே நிறைய கிராஸ் ஸ்டாஃப் இருக்குது. ஓகேவா, கிராஸ் ஸ்டாஃப்ல என்னென்ன இருக்குது அப்படின்னா ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப்னு இருக்குது, ஃப்ரெஞ்ச் இருக்குது, மாதிரி அட்ஜஸ்டபுள்னு இருக்குது. ஓகேவா, ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப், ஃப்ரெஞ்ச் கிராஸ் ஸ்டாஃப், அட்ஜஸ்டபிள் கிராஸ் ஸ்டாஃப்னு சொல்லி இருக்குது. ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டிகிரி இருக்குன்னா, ஓப்பனை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி தான். ஓகேவா, ஃப்ரெஞ்சை பொறுத்த வரைக்கும் 45 டிகிரி இருக்குது, 90 டிகிரியும் இருக்குது. அட்ஜஸ்டபிளில் எனி ஆங்கிள். ஓகேவா, இவ்வளோதான் கிடையாது. புரியுதா, ஓப்பனாக 90, இதுனா 45, 90, இதுனா எனி ஆங்கிள் இருக்கலாம். வேறு என்ன சார் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் செயினில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ளம்ப் ஆப். உங்களுக்கே தெரியும் அது. ப்ளம்ப் ஆப்னா தூக்கு குண்டு. ஓகேவா, தூக்கு குண்டு நம்ம சொன்னோம், ப்ளம்ப் ஆப் நம்ம சொல்கிறோம். ஏன்னா வெர்டிக்கல் பார்க்கறதுக்காக பார்க்குறோம். ஓகேவா, வெர்டிக்கல் நம்ம பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ளம்ப் ஆப்பு. இதே மாதிரி ஹேமர் யூஸ் பண்ணுறோம். ஹேமர் இதுக்கு அப்படின்னா ஏரோஸு பெக்கெல்லாம் அடித்து எப்படியே இருக்கும், சுற்றி வச்சு நம்ம அடித்து இருக்கும். ஓகேவா, ஓகே. இதே மாதிரி ஆப்டிக்கல் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது. என்ன ஸ்கொயர், ஆப்டிக்கல் ஸ்கொயர். அது எதுக்கு அப்படின்னா 90 டிகிரி அக்யூரேட் 90 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணணும், ரைட் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது ஆப்டிக்கல் ஸ்கொயர். ஓகேவா, அக்யூரேட்டாக
அக்யூரேட்டாக வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், ஆஃப்செட் வைக்கணும் அப்படின்னா அக்யூரேட்டாக இண்டிகேட் வைக்கிறப்போ நம்ம ஆப்டிகல் ஸ்கொயரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தான் செயின் சர்வே யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம மெயினாக பார்த்தாச்சு. இதான் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செயின் சர்வேயை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.